இப்போ நம்ம பார்க்க போகிறது சோஷியல் மீடியா செக்மெண்ட். இன்னைக்கு என்னென்ன நியூஸ், சினிமா நியூஸ் ட்ரெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அஹமத். சொல்லுங்கள் அஹமத், என்ன நியூஸ் ட்ரெண்டிங்காக இருக்குது இன்னைக்கு? நிச்சயமாக ஷைலஜா, சமூக வலைத்தளங்களில் நிறைய சினிமா செய்திகள் குவிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதில் முக்கியமாக சில படத்தோட ஆடியோ ரிலீஸ் டேட் அதெல்லாம் வந்து இன்றைக்கி பிரதானமாக வந்திருக்கு. அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதாளம் திரைப்படம் பற்றி தான் வந்திருக்கு. அந்த வேதாளம் திரைப்படத்தை பற்றி நிறைய செய்திகள் தினம் தினம் வந்துட்டே இருக்குது. அதில் முதல் செய்தி இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீசர் இன்றைக்கி நைட்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தல ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக அந்த படத்தோட டீசர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ இன்று இரவு இந்த வேதாளம் திரைப்படத்தோட டீசர் வெளிவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கூடுதல் செய்தியாக வந்து அனிருத் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் பேஜில், thrilled to present you all the வேதாளம் டீசர் வித் த தெரி தீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டங்கா மாதிரி பாடம் வரும்போது தர லோக்கல் பாடல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விளம்பரப்படுத்திட்டு இருந்தப்போ இப்போ வேதாளம் படத்துக்கு வந்து தெரி தீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலும் வந்து நல்ல உற்சாகமான ஒரு துள்ளலான பாடலாக தான் இருக்கும் இந்த டீசருக்கு அப்படின்றதுனால இந்த டீசருக்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் இந்த செய்தி வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து இன்னொரு படத்தை பற்றினா ஒரு ஆடியோ ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பசங்க 2ஆம் பாகம். இந்த படத்தில் வந்து சூர்யா, அமலாபால் நடிச்சிருக்காங்க. பாண்டியராஜ் இயக்கிற இந்த படத்தோட இசை வந்து அக்டோபர் 17ஆம் தேதி வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சூர்யா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தியும் அவரோட ரசிகர்களால் அதிகமாக பகிரப்படுது. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் நகைச்சுவையான ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது இந்தியா தான் வந்து முதல்ல லேப்டாப்பை இன்டர்நெட்டோட வைஃபையோட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது 1952ஆம் வருடத்தில் வெளியே வந்த ஒரு படத்தில் உள்ள கான்செப்ட் வந்து நமக்கு சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த காட்சி பார்த்த உடனே வந்து இந்த மாதிரி லேப்டாப் இன்டர்நெட்லாம் இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும்போது 1952 வந்து வெளிவந்த படத்திலே இது வந்து இந்த கருவாக வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இந்த செய்தி வந்து வலைத்தளங்கள் அதிகமாக பகிரப்படுது. அண்ட் இதை வந்து இன்றைக்கி வந்து நடிகர் ரிஷி கபூர் அவருடைய வலைத்தளத்தில் பகிர்ந்திருக்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் நிறைய பேரும் இதை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வலைத்தளங்களில் ஒரு வித்தியாசமான விளம்பர யுக்திய படங்கள் கையாள ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பிரபலப்படுத்துறதுக்காக சில கான்டெஸ்ட், அதாவது போட்டிகள் நடத்தப்படுது. அந்த பாடல் சம்பந்தமாக உங்ககிட்ட 6 மணிக்கு நாங்கள் சில கேள்விகள் கேட்போம், நீங்கள் அதுக்கு பதில் அளிக்கணும். யார் அதிகமாக வேகமாக அதே சமயம் சரியான பதில்களை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஆடியோ CD பரிசாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து இந்த 10 என்றதுக்குள்ள படக்குழுவினரும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சில கேள்விகள் இன்னைக்கு 6 மணிக்கு அந்த போட்டியை நடத்தி அதில் ஜெயிச்சவங்களுக்கு சில ஆடியோ CDs எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சில படங்களுக்கும் இந்த மாதிரியான யுக்தி கையாளப்படுது. அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா த வாக் அப்படின்ற இந்த ஹாலிவுட் படத்தை பற்றின சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதில் யார் நல்ல பதில் சொல்லியிருக்காங்க இல்லை விரைவாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த படத்தோட டிக்கெட் கொடுக்கப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளம்பர யுக்தி வந்து சமூக வலைத்தளத்தில் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மோனா அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மோனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட புது பிரின்சஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இவங்க தான் வந்து அந்த புது டிஸ்னி பிரின்சஸ். நிறைய பேர் சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட், ஏரியல், ஜாஸ்மின் எல்லாத்தையும் தொடர்ந்து இப்போ புதுசாக மோனா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பாடகி தான் குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து சின்ன வயசுலேருந்து தான் ஒரு டிஸ்னி பிரின்சஸ் ஆகணும்னு ஆசை இருந்ததான். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் த ராக் அவங்களும் வந்து ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எந்த கதாபாத்திரம்னு சொல்லலை. ஆனால் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு தான் ராக் குரல் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது பாலிவுட் பற்றின ஒரு செய்தியும் வந்திருக்கு. அது ஜஸ்பாத் திரைப்படத்தை பற்றி தான். 5 வருஷம் கழிச்சு ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறதுனாலேயே இந்த படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத இதோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் அக்டோபர் 9ஆம் தேதி வெளியாகுது, உலகெங்கும் வெளியாகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இந்த வாரம் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த தேட்டரில் வெளியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா ரசிகர்களும் அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்தின்றதுனால ஜஸ்பா படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இன்னும் கூடிட்டே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கிற சினிமா செய்திகள்.